அவங்க பேசி முடிச்ச உடனே சேரணும். ஏகனார் தான் சேரணும். அனைவருக்கும் வணக்கம். இறைவனுக்கு உங்களுக்கு என்னுடைய வெளிவந்து இன்னைக்கு இங்கதான் அதனோட வெற்றியை அறிவிக்க போறாரு. கோவையில ஒரு பிரம்மாண்டமான வெற்றி, மிகப்பெரிய வெற்றியை அதை வந்து உங்களோட கொண்டாடுறதுக்காக அவங்க பேசி முடிச்ச உடனே நம்ம ஒரு கேக் வெட்டி அதை கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணலாம். தமிழ் சினிமாவோட ஒரு மெகஸ்டிக்காக படத்தை கொடுத்த அவருக்கு நம்ம அறவழி மூலமா நன்றி சொல்லிடலாம். பசுபதி சார் ஒரு வார்த்தை. சந்தோஷமா இருக்கு. படம் இருந்தது எல்லாமே சூப்பரா இருந்தது. எல்லா நன்றியும் எல்லா கிரெடிட்டும் அவருக்கு தான் போய் சேரணும். ஏகனார் தான் போய் சேரணும். நாங்க ஒரு டூல் தான் கிரியேட் பண்ணாரு. அவர் தான் இயக்குனாரு. அதனால அவருக்கு தான் இந்த நன்றி எல்லாம் போய் சேரணும். இதுக்கப்புறம் அமீர் சார் வணக்கம். நன்றி. ஒரு பொழுதுபோக்குக்கான திரைப்படம் என்பதை தாண்டி உங்களுடைய மனதுக்கு நெருக்கமான ஒரு திரைப்படத்தை ஆரி செல்வராஜ் கொடுத்திருக்காரு. அந்த திரைப்படத்துல எங்களை போன்ற நடிகர்களும் பங்களிப்புன்றது எங்களுக்கு கிடைச்ச சந்தோஷம். எங்களுடைய நடிப்புக்கு எங்கள் பங்களிப்புக்கான பாராட்ட நீங்க கொடுக்கிற அன்பு பார்க்கும்போது மிகப்பெரிய சந்தோஷம். எல்லா புகழும் இறைவனுக்கு. உங்களுக்கு என்னுடைய ரொம்ப சந்தோஷம். நான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு பெரிய ஒரு ஸ்கிரீன்ல படம் பாக்குறேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சோ மச் டு தி தியேட்டர் ஆனர்ஸ் ஆல்சோ. நீங்க இப்போ கொடுக்குற இந்த அன்பு லைஃப் டைம் இங்க வச்சு கொண்டு போக போறேன். இந்த வாய்ப்பு எனக்கு தந்த மாரி செல்வா பெரிய தேங்க்ஸ். அதுக்கப்புறம் பசுபதி சார் கூட நடிக்கும் போது கிடைச்ச ஒரு சப்போர்ட் பத்தி நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். But he's such an amazing actor. Same with Amir sir and Nivasoda music. It's super. Music super. Thank you so much. Start music. படத்தோட இசையமைப்பாளர் நிவாஸ் சார் இயக்குனர் ஆரி செல்வராஜ் சார் அவங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. முக்கியமான நாள் இது. இவ்வளவு பேர் நாடி உட்கார்ந்து ஒரு பிரமிப்பா இருக்கு. ஒரு ஸ்கிரீன்ல வைசன் பார்த்தது. வைசனோட 5வது படம். மறுபடியும் சொல்ற மாதிரி தான் ஒவ்வொரு திரைக்கதை எழுதும் போதும் மக்கள் நம்பி மட்டுமே எழுதுவோம். என்ன நடந்தாலும் இந்த படத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க, உண்மையை ஏற்றுக்கொள்வாங்க. நேர்மையின் பக்கம், உண்மையின் பக்கம், வாழ்வின் பக்கம், சமத்துவத்தின் பக்கமே தமிழ் சமூகம் இருக்கும் அப்படின்னு நம்பிதான் ஒவ்வொரு படம் எடுக்கப்பட்டது. அப்படி எடுக்கப்பட்ட எல்லா பயங்களையும் தாண்டி படம் எடுக்கப்பட்ட நோக்கம் வந்து நீங்க எதிர்ச்சா பாக்குறேன். ரொம்ப சின்னதா பெரிய உழைப்பு போட்டு ஆரம்பிச்ச படம் 5வது நாள் 6வது நாள் 5 நாள்ல 35 கோடி ரூபாய் கிராஸ் பண்ணிருக்கு தமிழ்ல மட்டும். ரொம்ப நன்றியா இருக்கு எனக்கு. அது முழுக்க மக்கள் ஆதரவு தான். ஆரி செல்வராஜ் படம்னா நம்பி போகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து கொடுத்த மக்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா உங்களோட தொடர்ந்து கொடுக்க ஆதரவு தான். வாழை மாதிரி ஒரு சின்ன படத்தையே நீங்க எவ்வளவு பெரிய வெற்றியாக்கி என்னோட நேம வந்து ஒரு என்ன சொல்றது எனக்கு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கீங்க. அந்த பொறுப்புல எடுக்கப்பட்ட படம் தான் பைசன். அதையும் ஏத்துக்கிட்டு மொத்தமா வெற்றி இயக்குனரா தொடர்ந்து தக்க வச்சுக்கிறதுல நான் வளர்க்கல. நீங்க கொடுத்த பொறுப்பு தான். ஒவ்வொரு படம் எடுக்கவும் நினைப்பேன். இவ்வளவு கஷ்டம் ஏன் படுறேன்னு கேட்பாங்க. எல்லாரும் தான் படம் எடுக்கிறாங்க, நீ மட்டும் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு கேட்பாங்க. எனக்கு தெரியும் நம்ம பண்ற வேலை இருக்கணும். சினிமாவில் நின்று போகாது. சினிமா வந்து தமிழ் சமூகத்தில் ஒரு அதிகம் உருவாக்கும். அது நிறைய உரையாடல்களை உருவாக்கும். அப்படியாப்பட்ட உரையாடலை உருவாக்கணும்னு ஆசைப்பட்ட ஒருத்தன் கடுமையா உழைக்கணும்னு சொல்லி
இந்த படம் கடுமையா உழைச்சி எடுக்கப்பட்ட படம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இதுவும் வந்து ஹைதராபாத்ல ஒரு விமர்சனம் நான் போக முடியல, ஆனா அவர் போயிருக்காரு. இதுவும் அனுபவமாகவும் அவங்க வர முடியல, அதுக்குள்ள நாங்க வந்தோம். உங்களுக்கு பெரிய ஒத்துழைப்பு இல்லாம இத்தனை பேர் வெற்றி சாத்தியமா இருக்காது. அத்தனை வெற்றியும் சாத்தியப்படுத்தி கொடுத்த ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் நான் இதே தேட்டர்ல நான் வாழை பார்த்தேன், திராவிட தேட்டர்ல எனக்கு தெரியும் இந்த படம் பார்க்கும்போது அனுபவம். பைசன் பார்க்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி படத்தை இந்த ஸ்கிரீன்ல பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த படத்துக்கு ஒரு கம்மியா இருக்கும்ல, அந்த கம்மியா வந்து ஸ்கிரீன்ல நான் வந்து பார்த்தா அந்த செகண்ட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மிஸ் பண்றேன். நைட் இந்த படத்துக்கு நைட் இந்த தேட்டர்ல படம் பார்க்க ரொம்ப ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பைசன் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு, வெற்றி சாத்தியமா இருக்கு. வெற்றியை கொண்டாடும் முகமாக ஒரு சின்ன கேக் கட்டி இதை இப்படி நின்று வெட்டிடலாமா? மட்டும் பாத்துக்கோங்க எல்லாரும். தம்பிகளா நம்ம மருதுனா எங்க நிக்கிறாரு அவருக்கு எல்லாரும் கை தட்டலாம். சார் வெளியே கொஞ்சம் வெளியே சார் வெளியே மேடம் வந்துருங்க மேடம் சார் கொஞ்சம் ப்ளீஸ் சார் அவர் வெளியே தான் வர்றாரு.